ஒரு பொண்டாட்டி தாம் புருஷனோட அஸ்திய கரைக்கணும்னு ஆசைப்படுறா. ரொம்ப சாதாரண விஷயம், ஒரு சாதாரண ஆசை. ஆனா அத கூட நிறைவேற்ற முடியாதபடி எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம். தான் உசுர கொடுத்து தான் அந்த அஸ்திய கரைக்கணுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு போராட்டமே இங்க ஒருத்திக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதத்தான் 2025ல டெட் ஆஃப் விண்டர்னு ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு பாட்டிமாவை காட்டுறாங்க. புருஷன் இறந்து போயிட்டார் போல. புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா எடுத்த பழைய போட்டோ ஒண்ணு, அதை எடுத்துக்கிட்டு காரையும் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன பொட்டி, அந்த பொட்டிக்குள்ளதான் புருஷனோட அஸ்தி இருக்கு போல, அதையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அவங்க இருக்கிற இடமே ஒரு பயங்கரமான பனி பிரதேசம். அங்க இருந்து பெட்ரோல் போறதுக்காக ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோலை போட்டுக்கிட்டு ரொம்ப தூரம் பயணப்பட்டு வராங்க. போற வழியிலேயே புயல் வரும், அது வரும், பயணத்தை தவிர்க்கவும் ரேடியோல ஓடிக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் கண்டுக்காம வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க பாட்டிமா. பாருங்க எவ்வளவு பெரிய பிரிட்ஜ், பாலம். அந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஆறே பனியில உறைஞ்சு போய் கிடக்குது. ஆத்தோட மேல் பாகம் எல்லாம் பனியா மாறி போயிடுச்சு. கீழ் பாகத்துல தண்ணி இன்னும் இருக்கத்தான் செய்யும். ஒரு இடத்துல லெஃப்ட் போறதா ரைட்டு போறதா அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். மேப் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த இடத்துல அஸ்தியை கரைக்கணும்ன்றது கூட புருஷன் உயிரில் எழுதி வச்சிருக்காரு. மேப்ல பார்த்தாலும் ஒன்னும் கிளாரிட்டி இல்ல. யார்ட்டையாவது விசாரிச்சுட்டு போறது வசதி. ஏதோ ஒரு ரூட் எடுத்து வந்திருக்காங்க. அந்த இடம் பார்த்தா ஒரு டெட் எண்டா போய் நிக்குது. சரின்னு அடுத்த ரூட் எடுத்து போறாங்க. அப்படி போகையில அங்கேயும் ரெண்டு பக்கமா பிரியுது. ஒரு பக்கத்துல வீடு ஒண்ணு இருக்குது காரோட. அதை பார்த்ததான் அங்க வண்டி நிப்பாட்டிட்டு ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு உள்ள வராங்க. பார்த்தா அங்க ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரோட காரு இங்க இருக்குது. காருக்கு பக்கத்துல லைட்டா ரத்தமும் இருக்குது. ஹலோ அப்படின்னு சொல்லும் போது அவர் ஹெட்போன் மாட்டிட்டு இருந்ததுனால கவனிக்கல, பயந்து போயிட்டார். விறகு கட்டையெல்லாம் கீழே போட்டார். அப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு ஆத்தை தேடி வந்தேன். இங்க ஒரு லேக் இருக்குமே, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மீன் பிடிக்கிறதுக்காக அங்க வந்திருக்கிறேன். மறுபடியும் மீன் பிடிக்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. மலையை சுத்தி அந்த பக்கத்துல போனா இருக்கும் அப்படிங்கிறாரு அவரு. சரி ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போற சமயம் ரத்தமா இருக்கே, ஏதாவது உதவி தேவையான்னு கேட்க, இல்ல மான வேட்டையாடின மானோட ரத்தம்னு சொன்னதும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி அவர் சொன்ன ரூட்டு பக்கம் வந்தா எஸ் சொன்னாப்லயே அங்க ஒரு ஆறு இருக்குது. ஆனா பனியில உறைஞ்சு போய் இருக்குது. இங்க எப்படா மீனை பிடிக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? பிளாஷ்பேக்ல பார்த்தா இதே பாட்டிமாவும் புருஷனும் அப்போ மீன் பிடிக்கிறதுக்காக இதே இடத்துக்கு வந்திருப்பாங்க. மேல் பகுதி பனியா இருக்கும், இழுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அங்க ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ஒன்னு இருக்கும். கரெக்டா வட்ட வடிவில அழகா தூண்டில மட்டும் கீழே இறக்குறாப்ல பனிக்கட்டியை வெட்டி எடுக்கலாம். அதை இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணது அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி இப்பயும் இவங்க ஒரு ஓட்ட போடுறாங்க. ஓட்ட போட்டு பனியை எடுத்த பிறகுதான் உள்ள இருக்கிற அந்த தண்ணிக்குள்ள அஸ்தியை கரைக்கணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க போல. அப்ப கூட பாருங்களேன் இதே பச்சை கலர் பொட்டி அங்க இருக்குது. அப்போ மீன் பிடிக்கிற இந்த சில பொருட்களை வச்சிருக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இப்போ அதுலதான் அஸ்தியை வச்சு எடுத்து வந்திருக்காங்க. பொட்டியை வச்சுக்கிட்டு தான் புருஷனோட நினைப்போடையே பாட்டிமா உருகி உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருக்குது, நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. பொட்டியோட மேல் பக்கத்துல மீன் பிடிப்பதற்கு தேவையான பொருட்கள் இருக்கும். கீழ் பக்கத்துல தான் அந்த அஸ்தி இருக்கும். அதை நமக்கு காட்டல. அதே சமயம் காட்டுக்குள்ள துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. அதை பார்த்துட்டு இந்த அம்மா பயந்து ஓடியாந்து இவங்களோட வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தா அந்த பெரியவர் துப்பாக்கி முனையில தப்பிச்சு ஓட இருந்த ஒரு பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு போறாருங்க. பொண்ணு அழுதுகிட்டே போகுது. உடனே அவங்க மொபைல் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா மொபைல் இந்த பழைய நோக்கியா போன், வாட்ஸ்அப், நெட் இதெல்லாம் கிடையாது, டவரும் கிடையாது. போன் பண்ணி போலீஸையும் இதையும் கூப்பிடவும் முடியாது. சரி உதவிக்கு யார்ட்டையாவது போய் உதவி கேட்கலாம் சொல்லிட்டு வண்டியை மறுபடியும் மேல ஏத்த போனா வண்டி மேல ஏற மாட்டேங்குது. பனியில சறுக்கிக்கிட்டு மேல ஏறாம திணறிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பாட்டிமா அவளுக்கு எப்படி உதவி செய்ய போறா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் அந்த வீட்டையே வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்க இருந்து கிளம்புனதும் இந்த அம்மா குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் வீட்டை நாலா பக்கமும் சுத்தியும் முத்தியும் பாக்குறாங்க. பார்த்தா கொல்லப்புற டோர் மாதிரி அண்டர் கிரவுண்ட் டோர் ஒன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல அண்டர் கிரவுண்ட் ஜன்னல் ஒன்னு இருக்கும். அந்த ஜன்னலோட வெளிப்பக்கத்துல பலகை ஒன்னு இருக்கும். அந்த பலகை எடுத்துட்டா கண்ணாடி லைட்டா உடஞ்சு கேப் இருக்குதுங்க. அது வெளியா பார்த்தா தெரியுது உள்ள ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. ஏதாவது பேசலாம்னு பாக்குறதுக்குள்ள பெரியவர் தான் பொண்டாட்டியை கூட்டு வந்திருக்காரு. அவ ஒரு துப்பாக்கியோ எடுத்துக்கிட்டு உள்ள வரா. நீ சொன்னாப்ல அவளை பிடிச்சிட்டேன், நீ சொன்ன இடத்துல தான் வருந்தா, கரெக்டா சொன்ன, நீயே பிடிச்சு தூக்கிட்டே அப்படின்னு சொன்னதும் பொண்டாட்டி சந்தோஷப்படுறா. இந்நேரத்துல போய் குடிக்கிறியா, குடிக்காதையா, எவ்வளவு முக்கியமான தருணம் சொல்லிட்டு குடிக்க இருந்த புருஷனை பிடிக்க விடாம பண்றாங்க. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கையில இந்த பக்கத்துல நான் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன் சத்தியம் பண்றேன்னு இவங்க அந்த கண்ணாடியில எழுதிட்டு அதை எழுதுறதுக்காக கையோட கிளவுஸா ஊத்திருப்பாங்க. எழுதின பிறகு மறுபடியும் அந்த பழைய வச்சு மூடிட்டு இவங்களோட வண்டி கிட்ட போறாங்க. ஏதாவது ஐடியா பண்ணாங்க போல தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் பொண்டாட்டி தும்முனாலே ரத்தம் ஒழுகுதுங்க. இவங்களுக்கு ஏதோ வியாதி இருக்கு போல. கிளவுஸ் ஒண்ணு கலந்து கிடக்கிறத கவனிக்கிறாங்க. கண்ணாடியில நான் விட்டுட்டு போக மாட்டேன், உதவி பண்ணுவேன்னு வேற எழுதி இருக்குது. அப்புறம் இங்க காலடி தடை வேற இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தா புகை ஒண்ணு வெளியில போய்கிட்டு இருக்குது. பாத்ரூம் மாதிரி இதை யூஸ் பண்ணாங்களோ என்னவோ தெரியல. யாரோ வந்திருக்காங்க, யாரதுன்னு விசாரிக்க வழி கேட்டு ஒரு பொம்பளை வந்துச்சு அப்படிங்கிறாரு இவரு. உயிரோடு விட்டுயா, சாடிக்க வேண்டாம், பொறுப்பே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இவ ஒரு பெரிய துப்பாக்கி, புருஷன் ஒரு சின்ன துப்பாக்கி. இவ தான் எல்லாத்தையும் பண்றா. வாயில ஏதோ ஒரு மருந்து அமுக்கிக்கிட்டே முன்னோக்கி வந்துகிட்டே இருக்கிறா. அது பாத்ரூமா என்னது, உள்ள இருந்து புகை வந்துகிட்டே இருக்குது. உள்ளதான் இப்போ உட்காந்துட்டு இருக்கணும். போ ஒரு பை வர அவளை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை அமுச்சு வைக்கிறா. இவரும் சரி சரின்னு பக்கத்துல போயிட்டு இருப்பாரு. பார்த்தா ஏற்கனவே நம்ம பாட்டிமா ரொம்ப விவரம். அந்த இடத்துல அழகா பனியை வெட்டி விட்டுருப்பாங்க. அது தெரியாம அவன் வந்து உள்ள விழுந்துட்டான். உள்ள விழுந்தன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பொண்டாட்டி போராடிக்கிட்டு இருக்குது. புருஷன் உள்ள இருந்து வெளியில வரையாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல பாட்டிமா இந்த பக்கத்துல வந்து கதவை உடைச்சுக்கிட்டு படிக்கட்டுல உருண்டெல்லாம் விழுகுது பாருங்க. ஒரு வழியா வந்துருச்சு.
வந்துருச்சுங்க, பயப்படாதமா, உதவி பண்றமான்னு வாயில ஒட்டி இருக்கிற அந்த பாஸ்டரை பிடிங்கி விடுறாங்க. கைவிலங்க எப்படி அவுக்குறதுன்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வெளி பண்றேன்னு சொல்லிட்டு மேல போய் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எதுவும் கிடைக்கிறாப்ல தெரியல. ஆனா இவங்க இங்க வாழ விடக்கூடாதுங்கிறத மட்டும் முடிவு பண்ணிட்டு தண்ணியை பிடிச்சு அங்க இருக்கிற போர்வை, துணி, அது இதுன்னு எல்லாத்தையுமே ஈரம் பண்றாங்க. தர துணி உட்பட எல்லா துணியும் ஈரம் பண்றாங்க. ஏன்னா புருஷங்காரங்க தண்ணியில விழுந்துட்டு வரான், அவன் குடிலேயே செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷ்ணம் கொடுக்குறாப்ல ஏதாவது இருந்தா பயபுள்ள தப்பிச்சிருவான். அதுக்காக தான் பாட்டிமா இவ்வளவு வேலை பாக்குது. எல்லாம் பார்த்துட்டு வெளியில வரதுக்குள்ள கரெக்டா குறி பார்த்து சுட்டாங்க. பாட்டியமோட கையில அடிபட்டுருச்சு, காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. மறுபடியும் அவங்க ரீலோடு பண்றதுக்குள்ள இவங்க ஓடுறாங்க பாருங்க. அவளும் கண்ணாபின்னான்னு சுட்டுட்டு இருக்கா. ஆனா புதருக்கு அந்த பக்கத்துல போய் எஸ்கேப் ஆயாச்சு. இந்த பக்கம் புருஷனும் பொண்டாட்டியும் வந்து பார்த்தா குளிர்காயராப்ல போர்வையோ துணியோ எதுவுமே இங்க இல்ல. அவர் அப்படியே கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கார். எனக்கு ஏதாவது ஆயிர போற என்ன காப்பாத்துன்னு இருக்கார். ஏதாவது யோசிக்கிறேங்கிறது பொண்டாட்டி. இந்த பக்கம் பாட்டிமா வேகமா ஓடியாண்டாங்க. கையில அடிபட்டு இருக்குது. இவங்களுக்கு முதலுதவி தேவை. கையில இருந்து ரத்தம் வேற போய்கிட்டு இருக்குது. கார் கிட்ட வந்தா காரோட ஃப்ரண்ட் டிக்கி ஓபன் ஆயிருக்குது, ஃப்ரண்ட் பக்கம் ஓபன் ஆயிருக்குது. அப்ப காரை எடுத்துட்டு போக முடியாதபடி ஏதாவது பண்ணிருக்காங்களான்னு தெரியல. காருக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா காருக்குள்ளேயும் உருப்படியா எதுவும் தெரியல. கையில வேற ரத்தம் போய்கிட்டு இருக்க. அதை தற்காலிகமா நிப்பாட்டுறதுக்காக கீழே கிடக்கிற அந்த பனிக்கட்டி எடுத்து உள்ள போட்டு அமுக்கி வைக்கிறாங்க. வலிய தாங்கிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். அந்த அஸ்தி இருக்கிற பெட்டியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து எங்க வராங்கன்னு பாருங்க. மீன் பிடிக்கிற இடத்துக்கு வராங்க. இங்கதான் அந்த பாத்ரூமுக்கு முன்னாடி பனிக்கட்டியை வெட்டி வச்சிருப்பாங்க, ஒரு டிராப்பை செட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்து பக்கம் ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது கீழே விழுந்தவன் அவன் கையில இருந்த அந்த துப்பாக்கியை போட்டிருப்பான் போல. அந்த துப்பாக்கி இங்க இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த பாட்டிமாவுக்கு அவரு கல்யாண மோதிரம் ஒண்ணு போட்டுட்டு இருப்பாப்ல. அந்த மோதிரம் இங்க இருந்திருக்கும். அந்த மோதிரத்தை காணோம். மோதிரத்தையும் தேடிக்கிட்டு இருக்குது. மோதிரத்தை தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த துப்பாக்கி கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரை விட்டு அந்த துப்பாக்கியும் எடுத்து வச்சுக்கிறாங்க. தோட்டாவும் உள்ள இருக்குதுங்க. சுட்டா சுடுந்தான் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டாச்சு. அப்புறம் அங்க இருந்து மறுபடியும் அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அதுக்குள்ள இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஏதோ ஒரு பொட்டி இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பொட்டி. அந்த பொட்டி காருக்குள்ள ரொம்ப சேஃபா வச்சிருக்கா. காருக்குள்ள வண்டியை ஆன் பண்ணி விட்டு ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டு புருஷனை காப்பாத்துறதுக்காக முயற்சியில் இருக்கிறா. ஆனா அவருக்கோ ஜன்னி வந்தாப்புல உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது. நமக்கு நேரம் பத்தாது, நாம பிளான் பண்ணபடி எல்லாத்தையும் செஞ்சாகணும், எனக்கு உன்னோட உதவி தேவை, சட்டுப்பட்டுன்னு எந்திரி அப்படிங்கிறார். யாரு? பொண்டாட்டி எந்திரிக்க சொல்றா. டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சா, சீக்கிரம் கிளம்புன்னு தான் உசுரை காப்பாத்துறதுலயே ரொம்ப குறியா இருக்குது அந்த அம்மா. ஏதோ வியாதி, டாக்டர் வேற வரதா சொல்லிட்டு இருக்கா. நமக்கு ஒண்ணும் பிடிபடல. எதுக்கு வெளியில போய் பண்ணணும், இங்கேயே வச்சு பண்ணிரலாமேன்னு புருஷன் கேட்க, இது நம்ம வாழ்ற வீடு, இங்க வச்சு பண்ணோம்னா நாளை பின்ன கிரைம் சீன் ஆயிடும், ஏதாவது தடயத்தையோ ஆதாரத்தையோ நம்ம விட்டுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால இங்க வச்சு பண்ணக்கூடாது, பியூரா அந்த லேக்கு மேல இருக்கிற அந்த பனிக்கட்டியில வச்சு பண்ணணும் அப்படிங்கிறார். அங்க போய் ஒரு கேம்ப் போடணும், ரெடியாரு, என் மேல உனக்கு அக்கறையே இல்லையான்னு அடிக்கடி ஒரு டயலாக் வேற. என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த பொண்ணோட கைய பின்னாடி கட்டி வாயில ஒரு டேப்பை ஒட்டி அவளை கார்ல ஏத்துறாங்க. காரோட சேர்த்து லாக் பண்ணியாச்சு. அடுத்து கேம்ப் போறதுக்கு தேவையான ஐட்டத்தை புருஷன் முதுகுல சுமந்துக்கிட்டான். அவளை பத்தி முன்னாடியே சொல்லிருக்க வேண்டாம், அறிவிலன்னு புலின்னு ஒரு அற விடுறாங்க. இவனே அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். அப்பையும் புருஷனுக்கு இவ்வளவுதான் மரியாதை போல. தள்ளுன்னு இழுத்துக்கிட்டு அவர் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு. பாட்டிமா இந்த பக்கத்துல இருந்து பார்த்து என்ன பண்றாங்க இவங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கேம்ப் போற வேலையில இருக்கிறாரு புருஷங்கார. அந்த கேப்ல பாட்டிமா இப்ப வீடு ஃப்ரீயா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டு பக்கம் போறாங்க. அந்த பொண்ணு எங்கன்னு பார்த்தா பொண்ணு அங்க இல்ல. பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. அப்புறம் வேற ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்த்தா முதலுதவி பெட்டி அங்க இருக்கும், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அதை எடுத்து சிசர் எடுத்து அடிபட்ட இடத்துல இருக்கிற துணியை கிழிச்சு விட்டு ஸ்ப்ரைட் மருந்து போட்டு விட்டாங்க. அடுத்து இந்த மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் முள்ளு இருக்கும்ல, அதை எடுத்து அதை கட் பண்ணி அதை அப்படியே குண்டூசி மாதிரி ஆக்கி மீன் பிடிக்கிற நரம்ப வச்சு அடிபட்ட அந்த இடத்துல இவங்க தைக்கிறாங்க. ஒருவேளை இந்த அம்மா நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்குமோ என்னவோ தெரியல. சூப்பரா தச்சு முடிக்கிறாங்க. ஆனா தான் காயத்தை தானே இந்த மாதிரி தைக்கிறதுங்கிறது கொடுமை. தச்சு முடிச்சு அதையும் கட் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் கிளம்பி காருக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. காரு பூட்டி இருக்குது. கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா உருப்படியா எதுவும் கிடைக்கல. அப்புறம் துப்பாக்கியை மேல வச்சுட்டு காருக்குள்ள ரேடியோ பெட்டி ஒன்னு இருக்குதுங்க. ரேடியோ சிக்னல் மூலமா பேசலாம், வாக்கி டாக்கி மாதிரி. அதை எடுத்து ஹலோ யாருக்காவது கேக்குதா அப்படின்னு ஃப்ரீக்வன்சியை மாத்தி கத்திக்கிட்டு இருக்காங்க. எமர்ஜென்சின்னு. அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்களுக்கு கேட்டிருக்குதுங்க. என்னமா இது, என்ன எமர்ஜென்சி அப்படின்னு அந்த பக்கத்துல விசாரிக்கிறாங்க. அதுக்கு இந்தம்மா ஒரு ஜோடி ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா பிடிச்சு வச்சிருக்காங்க, காப்பாத்த முயற்சி பண்ண என்ன சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எந்த இடம்னு கேட்க இந்த ஆத்துக்கு பக்கத்துல அப்படிங்கறத அறகுறையா சொல்லும் போது அந்த பக்கம் ஃபுல்லா கேட்டுச்சோ என்னவோ தெரியலங்க. அதுக்குள்ள பாட்டிமாவை இழுத்து போட்டு அடிக்க வரவனையே இவங்க கிட்ட இருந்த அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்கு சுத்தில எடுத்தாங்கல்ல, அந்த சுத்தில வச்சு கால்ல ஒரு போடு ஆன்னு துடிக்கிறாப்ல. வண்டியோட கண்ணாடி பக்கத்துல வச்சிருந்தாங்கல்ல துப்பாக்கி, அதை எடுத்து சுற்ற போக சுற்றாத நான் வேணும்னே இதெல்லாம் செய்யல, என் பொண்டாட்டிக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சேன், இதை செய்யணுங்கிறது எனக்கு விருப்பமே இல்ல, என் பொண்டாட்டி சாக இருக்கிறா அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. புருஷங்காரன் சொல்றான், அந்த வியாதியால அவளால நிம்மதியா வாழ முடியல, அதுக்காக 1க்கு 2 தடவை தற்கொலை முயற்சி கூட பண்ணா, அவளுக்காகத்தான் இந்த பொண்ணை நான் பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, சாவுன்னு வந்தா சாக வேண்டியதானே, அதுக்காக இன்னொருத்தவங்களை வலுக்கட்டாயம் இப்படி பிடிச்சு வைப்பீங்களா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது, ப்ளீஸ் என்ன கொண்டாதீங்கன்னு அழுதுட்டு இருக்கிறேன், உடம்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஜன்னி வந்துருச்சு, காப்பாத்துங்கன்னு கதறாப்ல. சரி ரேடியோ பட்டியில மறுபடியும் பேசலான்னு பார்த்தா ரேடியோ
வேற அந்து கிடக்குது. இந்த சண்டையில அந்து போயிடுச்சு போல. சரி அந்த பொண்ணு எங்கன்னு கேட்க ஆத்து பக்கம் தான் கூட்டிட்டு போயிருக்கிறதா புருஷன் சொல்றான். என்ன விட்டுருங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்ன காப்பாத்திக்கணும் அப்படின்னு அழுகிறாரு. பாட்டிமாக்கோ இவரை பார்த்தா பாவமா இருக்குது. அப்புறம் பாட்டிமாவோட அந்த கல்யாண மோதிரம் அதை இவர் தான் எடுத்து வச்சிருக்காரு போல. அவர் வைர கல்லு மோதிரங்கிறதுனால எடுத்து வச்சிருக்காரு. அதை கொடுத்ததும் பாட்டிமாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவன் மேல கொஞ்சம் கருணையும் வருது. சரி ஒளிஞ்சு போ, ஆனா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் போலீஸ் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போ. இதை மட்டும் எனக்காக பண்ணுவேன்னு கேட்க அவரு பண்ணுவேன்னு சத்தியம் செய்யறார். சரி போங்கன்னு அலோவ் பண்ணுது இந்த அம்மா. அவரும் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த துப்பாக்கி தோட்டாக்களை எதுக்கும் தேவைப்படும்னு இவகிட்ட கொடுத்துட்டு போறாப்ல. அப்ப மனுஷன் திருந்திட்டா இருந்தானே அர்த்தம். தோட்டாக்களையும் இவ எடுத்துக்கிட்டா. வண்டி எடுத்துட்டு அவரும் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறார். இனிமே பொண்டாட்டி எக்கேடு கட்டு போனா என்னன்னு முடிவு பண்ணிட்டாப்ல. தான் உசுர அவ மதிக்கல இல்ல, அவ உசுர எதுக்கு நாம மதிக்கணும்னு நினைச்சிட்டாரு. ஆனா கால்ல வேற நல்ல சுத்தியலால அடி வாங்கி இருக்கிறவரு வண்டியை ஓட்டி போய்கிட்டு இருக்கும் போதே குறுக்கால ஒரு வண்டி வந்து நிக்குது. என்னடான்னு பார்த்தா பொண்டாட்டி தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு குறுக்கால வண்டியை கொண்டு வந்து போடுறா. தன்னையே விட்டுட்டு புருஷன் ஓட பாக்குறான், தன்னை காப்பாத்திக்க பாத்துக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு பயங்கர கோவம். துப்பாக்கியோட தான் புருஷன்கிட்டயே பேசுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்ன விடுன்னு கேட்டா என்ன விட உனக்கு ஒரு முக்கியம் போச்சுல, எனக்கு ஒரு ஆளோட உதவி தேவை, இந்த சமயத்துல என்ன விட்டுட்டு போறேங்கிறல்ல அப்படி இப்படின்னு இந்த அம்மா பிரச்சனை பண்ணுதுங்க. வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம், நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு கொலையோட போகணும்னு பார்த்தா இப்ப இந்த பாட்டியும் கொலை பண்றாப்ல எல்லாம் இருக்குது. அவங்களும் விடுறாப்ல தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் சொல்லும் போது விட்டுட்டு என்ன சாக சொல்றியா, செத்ததை என்ன அனுப்பி விட்டுட்டு வேற ஒருத்தைய கட்டிப்பியா நீ அப்படின்னு இந்த அம்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்குது. வேண்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு விட்டுன்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த அம்மாவுக்கு மூக்கு வாயில ரத்தம் வருதுங்க. பக்கத்துல வராதன்னு துப்பாக்கி எடுத்து நிட்டுறாங்க. அடுத்து இந்த அம்மா என்ன பண்ணுச்சோ ஏது பண்ணுச்சோ தெரியல. கட் பண்ணி இங்க பாட்டிமாவை காமிச்சா பாட்டிமா அவர் கொடுத்த தோட்டாக்களையும் மறுபடியும் லோடு பண்ணி துப்பாக்கி நிறைய தோட்டாக்களோட துப்பாக்கி எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இவங்களோட வண்டியை ஹேண்ட் பிரேக் எல்லாம் எடுத்து விட்டு ஏதோ ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்னா எடுத்த போட்டோ தான் புருஷனோட ஒன்னா எடுத்த அந்த பழைய போட்டோ இருக்குல்ல, அந்த பழைய போட்டோ எடுத்து வேற பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. இவங்க நிறமாச கர்ப்பிணியா இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு புருஷன் கூட்டு போயிருக்காப்ல. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா குழந்தை இறந்து பிறந்திருக்குது. அடுத்து இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியமே வேற இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல. ரெண்டு பேரும் அழுது கஷ்டப்பட்டதுதான் மிச்சம். அப்பையும் புருஷன் விட்டுட்டு போகாம பொண்டாட்டிக்காக ஆறுதலா துணைக்கு கூடவே இருந்திருக்கிறார். அதனாலதான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அம்புட்டு லவ். அப்புறம் இவங்க என்ன பண்றான்னு பாருங்க, வண்டியை கீழே தள்ளிட்டு வண்டியோட பெட்ரோல் டேங்க்ல ஒரு துணியை போட்டு பத்த வச்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இது வெடிக்கட்டுமேனு பார்த்தா அணையிறாப்ல தெரிய சரின்னு மறுபடியும் பக்கத்துல வந்தா மறுபடியும் அது புஷ்னு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த தீபாவளிக்கு வெடிக்கும் போது இந்த மாதிரி நடக்குமே, அதை பார்த்துட்டு ஓடும்போது பூம்னு வெடிச்சு சதுறதுங்க. ஏன் தான் காரையை அவங்க வெடிக்க செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த புகையை பார்த்து யாராவது இங்க வருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். எதிர்பார்த்தாப்லயே ஒரு ஜோடி இங்க வரானுங்க. இந்த ஏரியா பக்கம் வேட்டைக்கு வந்தவங்க போல. ரேடியோல பேசுனதும் இவங்க கிட்ட தான் நினைக்கிறேன். நான் தான் பேசுனேன்னு தன்னை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு யாரு என்னன்னு தெரியாதுல்ல. உங்ககிட்ட ஆயுதம் இருக்குதா அப்படின்னு கேட்டா எஸ், கையில கை துப்பாக்கி இருக்குதுன்னு அந்த அம்மா காட்டும். அந்த கை துப்பாக்கியை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துரு, அப்புறம் நீ சொல்றதெல்லாம் கேட்கறோங்கிறாங்க. சரின்னு இவங்களுக்கு வேற வழி இல்லாம கை துப்பாக்கியை கொடுத்துட்டு நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இந்த அம்மாவையும் வண்டியில ஏத்திக்கிட்டு அந்த வீடு வரைக்குமே போறாங்க. இப்ப அந்த வீட்டுக்கிட்டயே போயாச்சு. முன்னாடி ஒரு கார் நிக்குது. அப்ப என்ன அர்த்தம், பொண்டாட்டி இங்க வந்துட்டான்னு அர்த்தம். பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பொண்ணு அங்கதான் இருக்கிறான்னு அர்த்தம். கார் வந்து நிக்குது. அடுத்து என்ன பண்ணலாம்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் டவர் சிக்னல் எல்லாம் கிடைக்கல. போலீஸ் கிட்ட போலாமான்னு பார்த்தா அது வரைக்கும் நேரம் இல்ல. அந்த பொண்ணு அதுக்குள்ள ஏதாவது கொன்னுட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சரி அந்த பொண்ணு கிட்ட நம்ம பேசி பாப்போமேன்னு அந்த வெள்ளதாடி முடிவு எடுக்கிறார். வேணாம், அதையெல்லாம் அவ தாண்டிட்டா பிரயோஜனம் இல்ல, ரொம்ப கவனமா இருக்கணும்னு எவ்வளவோ சொன்னாலும் கேட்காம பேசிதான் முடிவு எடுப்போம், நீங்க வண்டிக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இறங்கி போறானுங்க. கவனம்னு சொல்லி தான் பாட்டிமா அமுச்சு வச்சிருக்குது. இது தேவையில்லாத ரிஸ்க். அந்த காருக்குள்ள யாரோ உட்காந்துட்டு இருக்கிறாப்ல இருக்குதுங்க. அதனாலதான் காரோட ரெண்டு பக்கமும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு யாராவது இருந்தா சத்தம் போடுங்க, பேசுங்க, பேசி தீர்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே பக்கத்துல வரானுங்க. பக்கத்துல வந்து கதவை திறந்து பார்த்தா தான் தெரியுது உள்ள இருக்கிறது புருஷன்காரன். புருஷனையே கொண்டு போட்டா போல. புருஷன் செத்து கிடக்குறாப்ல. அதை பார்க்கும்போது அங்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தவ வெள்ளதாடியை ஃபர்ஸ்ட் சுட்டு கொன்னாச்சு. அடுத்து இன்னொருத்தவனையும் சுட்டு கொன்னாச்சு. அடுத்து நம்ம பாட்டிமாவையும் சுடத்துல பாத்துக்கிட்டு இருக்கா. பாட்டிமா அதுக்குள்ள ஏதோ உசாராகி அங்க இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு கீழே விழுந்து கீழே அப்படியே தரையில கிடந்தவங்க கண்ணா பின்னான்னு சுடுறாங்க. பார்த்து கூட சுடுறாங்களான்னு தெரியல. அதுல கரெக்டா ஒரு தோட்டா வில்லியோட கால்ல பட்டுருச்சுங்க. ஆஹா அப்படின்னு கதறிக்கிட்டு கீழே விழுகிறா. அவ அங்க இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு உசாராறதுக்குள்ள இவங்க ஓடி போய் இன்னொருத்தையும் துப்பாக்கி எடுப்பாங்க. பட் அதுக்குள்ள அவ சுட ஆரம்பிக்கவும் பயந்துகிட்டு ஓடி போய் ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் வண்டியோட முன்பக்கத்துல யார் இருக்காங்கிறத கவனிக்கிறா. புருஷங்காரனே செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு எவ்வளவு கொடூரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல ஓடி போய் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மரத்தை எல்லாம் சுட்டுத்தல்ல மொத்தமா அவங்க மேல வந்து விழுந்து மயங்கிட்டாங்க போல தெரியுதுங்க. இப்ப பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும்தான் கடைசி காலம் வரைக்கும் ஒன்னா இருந்திருக்காங்க. புருஷனுக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி பிரச்சனை எல்லாம் பின்னாடி வந்துருச்சு. அவரை குளிப்பாட்டுறது, வைக்கிறது, வேண்டிய வசதிகளை செய்யறது எல்லாமே இவங்க தான் போல. அப்போ பேசிட்டே இருந்தப்போ திடீர்னு பார்த்தா அவரோட பேச்சு நின்னு போச்சு. எஸ், இறந்து போயிட்டாப்ல. குழந்தை குட்டி இல்ல, ஒரே தொணா புருஷன், அவனும் இறந்துட்டான் பாவம். கட் பண்ணி இப்போ திரும்ப
திரும்ப நமக்கு நடப்புல என்ன நடக்குதுன்னு காட்டினா, ஒரு தூண்ல அந்த பொண்ணையும் இன்னொரு மரத்தூண்ல நம்ம பாட்டிமாவையும் கட்டி போட்டு வச்சிருக்கிறா. அவ பாட்டிமாவை ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, அவளுக்கு இறக்கமா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வச்சிட்டு இருந்திருக்கா. இவ அழுதுகிட்டு இருப்பா அந்த பொண்ணு. அழுகாத, முடிஞ்ச அளவு நம்ம போராடணும் வைக்கணும். எங்க தாத்தா ஒரு காலத்துல இருந்தாருன்னு தாத்தா காலத்து கதையெல்லாம் சொல்லிட்டு போராடுறது முக்கியம், கடைசி மூச்சு வர போராடணும், வழி கிடைக்கும் அப்படி இப்படின்னு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்ப தப்பிச்சு போறதுக்கு என்ன வழின்னு பாட்டிமா இப்ப யோசிக்கிறாங்க. ஒரு ஐடியா கிடைக்குது. இவங்களோட பொட்டிய மேல பரன்ல வச்சுட்டு போயிருந்திருக்கா. அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிக்க, ஷூவை கலட்டி அதை தூக்கி போட்டு அதை எடுக்க முயற்சி பண்றாங்க. பட் மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் எடுத்து மறுபடியும் அடிக்க முயற்சி பண்றாங்க. செட் ஆகல. ஓன் ஷூவையும் குடுமான்னு இவளோட ஷூவையும் வாங்கி அதை வச்சு ஓங்கி அடிக்க அப்பையும் விழுகல. அப்புறம் மறுபடியும் அடிக்க ஒரு வழியா விழுந்துருச்சுங்க. அந்த பொட்டிக்குள்ள பார்த்தா ஆணி மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அந்த ஆணி எடுத்து இவங்களோட கைவிலங்க அவுக்க முயற்சி பண்றாங்க. ஒரு ஸ்க்ரூவா அவுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரூ, அதையும் அவுக்க முயற்சி பண்றாங்க. அதையும் அவுத்தாச்சு. இப்போ கைவிலங்க வந்துடுச்சு. இவகிட்டையும் தூக்கி போட்டு நீயும் அந்த விலங்க அவுக்க முயற்சி வை அப்படின்னு சொல்லிட்டாச்சு. அப்புறம் பாருங்க, போராடி கைவிலங்கோட சங்கிலிய அங்க நட்டு போல்ட்டோட சேர்த்து போட்டிருப்பாங்க போல அந்த ரவுண்ட, அதை ஒரு வழியா எடுத்து விட்டாச்சு. அப்புறம் மறுபடியும் அவங்களோட ஷூவை செருப்பை எல்லாம் திரும்ப போட்டுக்கிட்டு வெளியில போறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்தா மெயின் டோர் பூட்டி இருக்குது. சரி, அந்த சைடு ஜன்னலுக்கு பக்கத்துல சைடு டோர் இருக்கும்ல, அதை திறக்க முயற்சி பண்ணலாமேன்னு ஒரு வழியா கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அதை உடைச்சு திறந்து வெளிப்பக்கம் வரலான்னு பார்த்தா கரெக்டா வெளியில வெள்ளி துப்பாக்கியோட நிக்கிறாங்க. பார்த்துட்டு இவங்க பயந்து போறாங்க. வந்தவ என்ன பண்ண போறான்னு பார்த்தா கதவை தான் ஜாத்ரா. இவங்கள எதுவும் செய்யல. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல அவர் இறந்த பிறகு பாட்டிமாவோட புருஷனோட வக்கீல் வந்து உயிரெல்லாம் படிக்கிறார். சொத்து பத்தெல்லாம் இவங்களுக்கு தான், இந்த ஒரு வீடு தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா தான் அஸ்திய இவங்க மீன் பிடிக்க போன அந்த லேக்ல தான், அந்த இடத்துல தான் கரைக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்கா போல. அதை நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சிடுறேன்னு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி என்ன அந்த இடத்துல ஸ்பெஷலான இடம்னு கேட்டா, அந்த இடத்துல தான் இவங்க முத மீன் பிடிச்சது, வச்சது, பழனது எல்லாமே போல அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நடப்புக்கு பார்த்தா பாட்டிமாவை ஏன் இவ இன்னும் கொல்லாம வச்சிருக்காங்கிறதுக்கான காரணம் தெரியுதுங்க. ஏற்கனவே புருஷங்காரன் கேம்ப் போட்டு வச்சிருந்தால அந்த பணிகளுக்கு மத்தியில லேக்ல, அதே இடத்துக்கு இன்னும் சில ஒரு ஐட்டங்களை இழுத்துட்டு போகணும். அதுக்காக தான் பாட்டிய ஒரு கழுத மாதிரி பயன்படுத்துறா. பாட்டிமாவும் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. துப்பாக்கி முனையில அந்த பொண்ணையும் வாயில ஒரு டேப்பை ஒட்டி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. உள்ள வந்தாச்சுங்க. உள்ள பார்த்தா ஆபரேஷன் பண்ணுவதற்கு தேவையான எல்லா வசதிகளுமே இருக்குது. அவளுக்கு ஒன்னும் புரியல அந்த பொண்ணுக்கு. இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. அவளோட கால்ல வேற அடிபட்டு ரத்தம் போய்கிட்டு இருக்குது. அதை ஏதாவது சரி பண்ணட்டுமா, உனக்கு உதவி தேவை, இவ்வளவும் பண்ணி உன் கால் போயிடுச்சுன்னா, காலையே வெட்டி எடுக்கிறாப்ல ஆயிடுச்சுன்னா என்ன சொன்னாலும் சரி, அதெல்லாம் நாங்க பாத்துப்போம், சொல்ற வேலையை மட்டும் பாருங்கிறா வெள்ளி. எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் அவ கேட்கறதுக்கும் தயாராக இல்ல. சோ இந்த மாதிரி ராட்சசி கிட்ட பேசியும் பிரயோஜனம் இல்ல போல தெரியுது. அப்பதான் அங்க இந்த உடல் உறுப்புகளை எடுத்துட்டு போகக்கூடிய குளிர்சாதன பெட்டி ஒண்ணு இருக்கும். அது புதுசா அவ வாங்கி வச்சிருக்கா. அதை எடுத்து அங்க வைக்க சொல்ல இவ்வளவு வைக்கிறாங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணோட ஈரலை வெட்டி எடுக்க போறா. லிவர்னா என்ன, நுரையீரலா? ஓ, நுரையீரல்னா லங்ஸ் இல்ல, லிவர்னா கல்லீரல். அந்த கல்லீரல் வேணும் போல. அதுக்காகத்தான் இவளோட பிளட் குரூப்போட ஒத்து போற ஒரு பொண்ணை பார்த்து பழகி அவ அடிக்கடி எங்க போவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புருஷகிட்ட அந்த இடத்துக்கு போய் அவளை தூக்கு அப்படின்னு சொல்லி புருஷனும் தூக்கி இப்ப அந்த பொண்ணு இங்க இருக்கிறதுக்கு காரணமே அவளோட உடம்புல இருக்கிற அந்த உடல் உறுப்புக்காகத்தான். வேணா, அவ சின்ன புள்ள, வேணும்னா என்னோட ஈரல் எடுத்துக்கன்னு கூட இந்த பாட்டிமா பேச்சுவார்த்தை நடத்தி பாக்குது. அதெல்லாம் வேலைக்காகுது, சொல்றத ஒழுங்கா செய், இல்ல ரெண்டு பேரையும் கொண்டுட்டு வேணும் மிரட்டுறா. வேற வழி இல்லாம பாட்டிமாவும் அப்படியே நிக்குது. அவளை இந்த பெட்ல படுக்க வச்சு டேப்பு போட்டு ஒட்ட சொல்றா. வேற வழி இல்லாம பாட்டிமாவும் போய் அவளை படுக்க வைக்க போகும்போது அவளோட கையில இன்னும் அந்த ஆணி இருக்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. படுக்க வச்சாச்சு. அப்புறம் டேப் போட்டு ஒட்ட சொன்னதுனால மேல டைட்டா ஒட்டுவா. ஆனா கீழே போகும்போது நல்ல லூசா போட்டு விட்டுருக்காங்க. கவனிக்கலாம். ரொம்ப டைட் பண்ணாம நல்ல லூசா போட்டு விட்டுருக்காங்க கீழே. ஏன்னா அவ தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கட்டுமேங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. கீழே குனிஞ்சு அவ பார்க்க போறது இல்ல. மேல டைட்டா இருக்கிறதுனால எல்லாம் கரெக்டா இருக்கும்னு வெளிய நினைச்சிட்டு இருக்கா போல. எல்லாம் ஒட்டிக்கிட்டி முடிச்சாச்சுங்க. முடிச்சாச்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அதே நொடி சுட்டுறாங்க. நெஞ்சிலேயே சுட்டுறாங்க. அவ்வளவுதான், பாட்டிமா செத்து போச்சு. பாட்டிமாவோட சோலி முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்றான்னு பாருங்க. அந்த பொண்ணோட துணியை வெட்டி ஈரலை எடுக்கிற அந்த இடத்துல அமுக்கி பார்த்துட்டு இருக்கும்போது மூக்குல இருந்து மறுபடியும் இவளுக்கு ரத்தம் ஒழுகுது. எல்லாத்தையும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து நல்லா தொடச்சிட்டு எங்க அறுக்கணுங்கிறத மார்க் பண்ணிட்டு கையில ஒரு சிசர் எடுத்துட்டு அறுக்கிறதுக்கு தயாராயிட்டா. அதே சமயம் பார்த்தா பாட்டிமா யமகாதகி, யமனையே ஏமாத்தா போல எந்திரிச்சு நிக்கிறா. டப்புன்னு ஒரு அடி அடிச்சவன் மேல பாஞ்சு அங்க கிடந்த சிசர் எடுத்து அவளையே ஓங்கி ரெண்டு குத்து. வில்லியும் அடங்குறாப்ல தெரியல. அந்த நிலைமையில கூட எந்திரிக்கிறா. துப்பாக்கியோட சுட அப்படி நீட்டும் போது துப்பாக்கியோட முன்பக்கத்தை வானத்தை பார்த்தாப்புல தூக்கியாச்சு. விளக்க அடிச்சு நொறுக்கியாச்சு. டேபிள் கீழே விழுந்தாச்சு. ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு அந்த கேம்ப தாண்டி வெளியில வந்து விழுகிறாங்க. இதுக்குள்ள நெருப்பு வேற உள்ள பத்திக்கிச்சு. வெளியில சண்டை, உள்ள நெருப்பெரியுது. அந்த பொண்ணு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட தான் அந்த ஆணி இருந்ததுல, அந்த ஆணியை வச்சு அந்த டேப்பை அப்படியே ஓட்டப்பட்டு அதுல இருந்து எஸ்கேப் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் இங்க பார்த்தா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாட்டி அடிச்சு கீழேயே தள்ளிட்டாங்க. பாட்டி கீழே விழுந்து கிடக்குது. வேற வழி இல்ல. நல்லா லோடு பண்ணி சுட்டலான்னு பார்த்தா துப்பாக்கி ஸ்டக் ஆகிடுச்சு. துப்பாக்கி பனிக்கட்டில உறைஞ்சு போய் ஸ்டக் ஆயிடுச்சு போல. உடனே காலில் ஒரு எத்து போட்டு வில்லிய கீழே விழ வச்சிட்டாங்க. அங்க தொடர்ந்து அடுத்தடுத்த டேப்புகளை அவ அறுத்துக்கிட்டே இருக்கிறா. நெருப்பு வேற வேகமா பரவி வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு கட்டத்துல ஓங்கி ஒரு அடி அடிக்க இவங்க நெஞ்சில இருந்த அந்த பொட்டி கீழே விழுந்துருச்சுங்க. இவங்களும் வில்லியும் வலிக்கு விழுவா. அப்பதான் அந்த பொட்டியை பார்த்துட்டு நெஞ்சில சுட்டோம், அப்ப இவ சாகலையே அப்படின்னு பார்த்தா பொட்டியில ஓட்ட விழுந்திருக்குது. அவங்க நெஞ்சுக்கு பக்கத்திலேயே இந்த பெட்டியை வச்சுட்டு
பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல குண்டு பட்டிருக்குது. அதையும் ஓபன் பண்ணி பார்த்தா மேல் பக்கத்துல இருக்கிறது மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அதை எடுத்துட்டு கீழே பார்த்தா புருஷனோட அஸ்தி. அந்த அஸ்திக்குள்ளதான் இவ சுட்ட அந்த தோட்டாவும் இருக்குது. அப்ப சொல்ல போனா புருஷனோட அஸ்தி தான் பொண்டாட்டி இங்க காப்பாத்தி இருக்குன்னே சொல்லலாம். ப்ளீஸ் அதை எதுவும் செஞ்சிடாத, என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு பாட்டிமா கெஞ்சுதுங்க. அஸ்தியை கரைக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்கிறத இவ புரிஞ்சுக்கிட்ட அடுத்த நொடி அஸ்தியை திரும்ப ஒப்படைச்சிடறா. பாட்டிமா அதை எடுத்து மறுபடியும் உள்ள வச்சுக்கிட்டாங்க. ஆனா அஸ்தியை கரைக்கிற அதே ஆத்துல பாட்டியும் தள்ளி விட்டுலான்னு முடிவெடுத்துட்டா போல தெரியுது. இங்க எல்லா டேப்பையும் ஒரு வழியா அந்த பொண்ணு அத்து விட்டுருச்சு வெளியில வருதுங்க. உடம்புல லைட்டா நெருப்பு பட்டாலும் பனியில கொஞ்சம் உருண்டு கிருண்டு எல்லாத்தையும் அணைச்சிட்டா. அதே சமயம் அங்க பாருங்க அந்த குழி பக்கத்துல வரைக்கும் பாட்டியை கொண்டு போயாச்சு. அந்த பொண்ணு வெளியில வந்து விழுக பாட்டியை கரெக்டா உள்ளத்துலன்னு கரெக்டான நொடி நம்ம பாட்டிமாவும் அந்த பொண்ணை பாக்குது. சின்ன பொண்ணு, நம்மளே இந்த வில்லி கிட்ட இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம், அந்த சின்ன பொண்ணை மட்டும் இவ என்ன பாடுபடுத்துவா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணணுமேனா அந்த நொடி யோசிக்கிறாங்க. அவளும் அந்த பொண்ணு இங்க நடக்கிற குத்த பாக்குறா. ஓங்கி துப்பாக்கியால தலையில அடிக்க போகும்போது குனிஞ்சுக்கிட்டாங்க. காலை வாரி விட்டாங்க. பொத்துன்னு துப்பாக்கி அந்த பக்கம் கீழே போட்டு வில்லி விழுவா. அப்படி விழும்போது இவங்க கையில இருக்கிற அந்த கைவிலங்கு சங்கிலிய அவளோட கால்ல நல்லா முடிச்சு போட்டு விட்டாங்க. சங்கிலியால போட்டு இத பத்தி யோசிக்கல, டப்புன்னு அந்த தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க. அவங்க வெயிட்டோட பாரம் தாங்காம மேல இருக்கிற வில்லியும் உள்ள போறா. துடியா துடிப்பா வில்லி. பாட்டி விடலைய இழுத்துக்கிட்டே கீழே போய்கிட்டு இருக்குது. வில்லியோட அந்த கதறலை கவனிக்கலாம். உயிர் வாழ்வதற்காக எவ்வளவு தூரம் அவ போனான்னு பாருங்க. ஆனா பாட்டிமாவோ இன்னொரு சின்ன பொண்ணோட உசுரை காப்பாத்துறதுக்காக தாம் உசுரை கொடுக்கறதுக்கு ஒரு நொடி கூட யோசிக்கல. அப்புறம் அந்த பொண்ணு ஓடியாந்து தண்ணிக்குள்ள பாக்குறா. என்ன தெரியும், ஒன்னும் தெரிய போறது இல்ல. அவங்க ஆழமா இன்னும் போய்கிட்டே இருக்கிறாங்க. விடலைய ஒரு கட்டத்துல மூச்சுற முடியாம வில்லி இறந்தே போயிடுறா. வில்லி இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் பாட்டி கொஞ்சம் மூச்சு மிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பாட்டி அந்த அஸ்தி எடுக்கிறாங்க. மேல பாட்டியுடைய அந்த போட்டோ இருக்குதுங்க. பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அவங்க பழைய போட்டோ. இதே ஆத்துல அவங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட அந்த பழைய போட்டோ. நம்ம பாட்டிமாவோட புருஷனும் மொத டேட்டுக்கு வந்தது இந்த இடத்துக்கு தான். இந்த டேட் நல்லபடியா முடிஞ்சதுனாலதான் அடுத்தவங்க கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஒன்னாவே வாழ்ந்துருக்காங்க. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அஸ்தியை கலைக்க சொல்லி அவர் கேட்டு இருந்திருப்பார் போல தெரியுதுங்க. அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு இங்கிட்டு கிளம்பிடுச்சு. பாவம் இனி போலீஸ்ட போய் நடந்ததெல்லாம் சொல்ல போகுது. உள்ள பார்த்தா பாட்டிமா சாகர தருவாயில உள்ள வச்சிருந்த அந்த பெட்டியை ஒரு வழியா ஓபன் பண்ணி விட அஸ்தியும் கரையுது, கூடவே பாட்டிமாவோட உசுரும் கரையுது. ரெண்டு பேரும் ஒன்னாவே ஆத்துல கரைய படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்க. செம்மல்ல, பயங்கரம் இல்ல. கடைசியில பாட்டிமா இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பான்னு நமக்கு தெரியாம போயிடுச்சு. பிளாஷ்பேக்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அங்க மீன் பிடிக்க வந்தது, ஒன்னா பீரை போட்டது, ஒன்னா ஒரு போட்டோ எடுத்தது, அப்புறம் அவர்களோட முதல் முத்தம், அதுவும் இங்கதான். அதை காமிச்சு படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. செம்மல்ல, வேற லெவல்ல இல்ல. ஒரு 70 வயசு பாட்டிமாவை நம்பி ஒரு கதை பண்ணி அந்த கதையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ரேஞ்சுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா டெஃபினட்டா ஹாலிவுட் காரங்களை கொஞ்சம் பாராட்டலாம் தான். அடுத்த படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சந்திப்போம். தேங்க்யூ.